அண்ணா வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்னண்ணா? என் பேர் ராஜா. இந்த பரமத்தி வேலூர் தொகுதியில எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் 35 வருஷமா இருக்கேன். 35 வருஷமா இருக்கீங்களா? எப்படி உங்க தொகுதி டெவலப் ஆயிருக்கா? எப்படி இருக்கு? என்ன தேவைகள் ஏதாவது இன்னும் இருக்கா? எதுவுமே செய்யலீங்களா? இந்த எம்எல்ஏ வந்து என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே செய்யல. எம்எல்ஏ இருக்காரு. தேர்தலுக்கு ஓட்டு கேட்டும் நிறைய பேர் வராங்க. இந்த எம்எல்ஏ 5 வருஷம் என்ன வாய்ப்பு, என்ன உங்களுக்கு பண்ணாரு? மீண்டும் அவருக்கே வாய்ப்பு கொடுப்பீங்களா? வாய்ப்புல கொடுக்கணும். அண்ணனுக்கு கேஸ் கொடுக்கணும். இல்ல அந்த எம்எல்ஏ என்ன பண்ணாருன்னு கேக்குறோம். வேற எதுவுமே செய்யலீங்க. நம்ம ஊர்ல செஞ்சா நம்ம சொல்லலாம். எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணலீங்க. எல்லாரும் இப்படியே சொன்னா எப்படி? தொகுதிக்கு நிதி இருக்கும்ல. நிதி இருந்தா செய்யலாம்ல. எதுவுமே செய்ய மாட்டேங்கிறோம் அப்படிங்களா? செஞ்சா பரவாயில்ல. எதுவும் செய்யலீங்க. பிரச்சனைகள் வந்திருக்கும் உங்களுக்கு 5 வருஷங்கும் போது. இந்த 5 வருஷத்துல இந்த தொகுதியில ஒவ்வொரு மக்களுக்கு சில பிரச்சனைகள்லாம், நிறை குறைகள்லாம் இருந்திருக்கும். ஆமாங்க. பார்த்து கேட்டீங்களா? எம்எல்ஏ ஊர் பக்கம் வந்தா கேட்கலாங்க. ஊர் பக்கமா வரலீங்க. கடந்த முறை ஓட்டு கேட்டு வந்திருப்பாரு. ஓட்டு கேட்கறது மட்டும் தான் வராருங்க. வேற எதுவுமே வரலீங்க. 21ல வெற்றி பெற்றாரு. அந்த நன்றி சொன்னாரு அவங்களுக்குலாம்? வரலீங்க. நன்றி எனக்கு தெரிஞ்சு சொல்ல வரலீங்க. அதுக்கப்புறம் எதுக்கும் வரலையா? நல்லது. சரி, இப்ப வந்தாரா? இப்போ ஓட்டு கேட்கறதுக்கு தான் வராங்க. சரி, ஓட்டு கேட்கறதுக்கு எல்லாம் 4 முனை போட்டி தமிழ்நாட்டுல 4 பேரும் வருவாங்க. திமுக, நாம் தமிழர், விஜய் எல்லாரும் வருவாங்க. ஆமாங்க. யாருக்கு உங்க ஆதரவு? யாருக்கு? கேஸ் மூர்த்தி. யார்? ஒரு கேஎஸ் மூர்த்தின்றீங்க. திமுக வேட்பாளர் கேஎஸ் மூர்த்தி சூரியனுக்கு என்ன பண்ணிருக்காரு? ஏன் அவருக்கு இவ்வளவு ஆதரவு? ஏன்னா அண்ணன் வந்தாருன்னா நல்லா செய்வாருங்க. வந்தோன்னா தொகுதிக்கு ஃபர்ஸ்ட் வந்து எம்எல்ஏ இருக்கும்போது ரோடு போட்டாருங்க. அதெல்லாம் செஞ்சாருங்க. செயலின்னு சொல்லல. என்ன வாக்குறுதி கொடுத்திருக்காரு? என்ன வெற்றி பெற செஞ்சீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு இருக்காரு இந்த தொகுதிக்கு? இந்த தொகுதிக்கு வந்தாருன்னா நான் கேட்கறது செய்யறேன்னு இருக்காரு. தண்ணி பிரச்சனை இருக்கா? தண்ணி பிரச்சனை இருக்குங்க. கொஞ்சம் அது வந்து நான் செஞ்சு தரேன் அப்படின்னு இருக்காரு. திருமணி முத்தாரு அது திட்டம்லாம் சொல்லியிருக்காரு. சொல்றாரு பிரச்சாரத்துக்கு வரும்போது நான் இதை பண்ணி கொடுப்பேன்றாரு. பண்ணி கொடுப்பாரா? கண்டிப்பா பண்ணி கொடுப்பாருங்க. பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி திமுக வெற்றி வேட்பாளர் கேஎஸ் மூர்த்தி அவர்களுக்கு முதல் வாக்கு பெட்டியில் எண் 4 நேராக உள்ள உதயசூரியன் சின்னத்தில் பொத்தானை அழுத்தி பெரும்பான்மையாக வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.